ஆடி மாதம் ராகி கூழ் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நெத்திலி மீன் கருவாட்டு தொக்கு, முருங்கைக்கீரை பொரியல், ராகி கூழுங்க. கருவாட்டை வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம். தலையும் வாலையும் ஆஞ்சிட்டு கழுவி எடுத்தாச்சு. முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன், நெத்திலி மீன் கருவாடு எடுத்துருக்கேன். சம்பா அரிசிங்க, கோதுமை சம்பா அரிசி 1 டம்ளர் எடுத்துருக்கேன். இதை கழுவி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ கருவாட்டு தொக்குக்கு உளுந்தம்பருப்பு, சீரகம், கடுகு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிசம் பண்ணிட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கங்க. வதக்கிட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் வரமல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. மசாலா ஆட் பண்ணியாச்சு. நெத்திலி மீன் போட்டு கொஞ்சோண்டு புளி கரைச்சி விட்டு வேக விட்டு நம்ம இறக்கணுன்னா நெத்திலி மீன் கருவாட்டு தொக்கு ரெடிங்க. சூப்பராக பண்ணியாச்சு. முருங்கைக்கீரை பொரியலுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை தழை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லேசாக தண்ணி தொளிச்சு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்துடும். உப்பு வந்து கம்மியாக போடுங்க. முருங்கைக்கீரைக்கு ரொம்ப போடக்கூடாது. முருங்கைக்கீரைக்கு வந்து உப்பு சத்து முருங்கைக்கீரையிலே இருக்குங்க. அதனால் குறைய ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டு லாஸ்ட்டில் உப்பும் தேங்காயும் போட்டு கிண்டி இறக்கணுன்னா முருங்கைக்கீரை பொரியலும் ரெடிங்க. ராகி கூழுக்கு வந்து அரிசி வெந்துருச்சு, சம்பா அரிசி. ராகியை வந்து கரைச்சி ஊற்றி நமக்கு ஒரு 10 நிமிஷம் வேக விடணுங்க. வேக விட்டு இறக்குனீங்கன்னா ராகி கூழும் ரெடி ஆயிடுச்சு. உப்பு போட்டு இறக்கிக்கோங்க. ராகி கூழும் பண்ணியாச்சுங்க. இப்போ தயிர் விட்டு நம்ம வெங்காயம் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ராகி கூழ் வந்து சூடு, அதனால் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சூட்டை தணிச்சிருவோங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. தயிர் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். தேவைக்கேற்ப தயிர் விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடணுங்க. அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.